அம்மா ஜீவா, என்னாச்சுடா? ஏன் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? சார், ஒரு தப்பு பண்ணாத என் பையனை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து அக்யூஸ் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க. ஏமா, எனக்கும் உங்க பையனுக்கு என்ன முன்விரோதம்? அப்புறம் ஏன் சார் அரெஸ்ட் பண்ணீங்க? அவன் காலேஜ்ல மாஸ்டர் டிகிரி படிச்சுக்கிட்டே ஆக்டிவ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றான். அவனை போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா சார்? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எங்க இமேஜ் என்ன ஆவறது? ஏமா, என்ன எதுன்னு கேட்காம இப்படி மூச்சு விடாம பேசினா எப்படிமா? நான் அவ்வளவு இமோஷனலா இருக்கேன் சார். மேடம், போலீஸ் ஸ்டேஷன்ல எமோஷனலுக்கு இடம் இல்லை. இங்க லா அண்ட் ஆர்டர் மட்டும் தான் பேசுவோம். எனக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்தது, அரெஸ்ட் பண்ண, அவ்வளவுதான். நாங்க எங்களுக்கு சொல்ற வேலையை மட்டும்தான் செய்வோம். அதுல நல்லது கெட்டது பார்க்குற உரிமை எங்களுக்கு இல்லம்மா. உங்க பையனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும்னு எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆஜர்படுத்துவோம். இத பாருங்க சார், அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்கிக்க முடியல. இப்ப இங்க இருந்து கோர்ட்டுக்கு வர கூட்டிட்டு போறீங்களா? நோ, இத பாருங்க சார், யார்கிட்ட பேசணும் சொல்றீங்களோ நான் பேசுறேன். கமிஷனர் கிட்ட பேசணுமா இல்ல ஏடிஎஸ்பி கிட்ட பேசணுமா? சொல்லுங்க சார், யார்கிட்ட பேசணும்? அம்மா, சீஃப் செக்ரட்டரி என்ன சிஎம்ஆ இருந்தவங்களே அரெஸ்ட் பண்ணி வச்சத நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க படிச்சவங்க, கோர்ட் ஆர்டர் போட்டா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ரூல்ஸ் என்னால மீற முடியாது. மேடம், நீங்க யாரு, உங்க சன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பையங்கிறதுக்காக மட்டும் இல்ல, என் பையனா இருந்தாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. டென்ஷன் ஆகாம கோர்ட்டுக்கு வாங்க. அங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுப்போம். மாயாவதி, என் கூட வா. என்னாச்சுமா? என்ன விஷயம் தெரிஞ்ச உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டியா? ஆமா, எனக்கு கையும் உடல காலும் உடல. இங்க வந்து நான் அந்த எஸ்ஐ கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். அவர் மசியவே இல்ல. கோர்ட் ஆர்டர்னு வேற சொல்றாரு. யார் கோர்ட்ல மூவ் பண்ணாங்கன்னே தெரியல. நான் தான் மாயாவதி. நீங்களா? உங்க பேத்தி கல்யாணம் நடக்காத துக்கத்துல உங்களுக்கு மூளை ஏதாவது குழம்பி போச்சா? தீபி கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் தான் என் பிரெயின் இன்னும் பிரைட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. என் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பதறிட்டு இருக்கேன். அதுக்கு காரணமா இருந்துட்டோமே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம பேசுறீங்க. பண்றதையும் பண்ணிட்டு என்ன தைரியம் இருந்தா அதை என்கிட்டயே சொல்லுவீங்க. இத பாருங்க, நான் இருக்கிற ஆத்திரத்துல நான் வயசுல மூத்தவங்க கூட பார்க்க மாட்டேன். உனக்கு உன் பையன் மேல இருக்கிற பாசம் உன் கண்ணை மறைச்சிருக்கு. அதான் வர வர ஷார்ட்னஸ் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. நீ என்ன பண்றேன்னா, டெய்லி நல்ல வாக்கிங் போ. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸ்மார்ட்டா யோசிக்கலாம். நான் எவ்வளவு ஆத்திரத்துல நிக்கிறேன், நீங்க ஏதோ யோகா டீச்சர் மாதிரி பேசுறீங்க. நான் இப்படி ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே நீதானே. என்ன புதுசா குழப்பறீங்க? அன்னைக்கு அந்த வேலைக்காரியை சென்னையை விட்டு துரத்த போறேன், அதுல உன் குடும்பமும் பாதிக்கலாம்னு சொன்ன இல்ல? அப்ப எப்படியாவது அவளை இங்கிருந்து விரட்டுன்னு சொல்லி எனக்கு பர்மிஷன் கொடுத்தியா இல்லையா? என் பையனை எதுக்கு அரெஸ்ட் பண்ண வச்சீங்க? என்ன மாயா, இப்படி செலக்டிவ் அம்னீஷியா வந்த மாதிரி பேசுற? நான் அவளை மட்டும் காலேஜை விட்டு துரத்த தான் செஞ்சேன். என்ன நடந்துச்சு? உன் பையன் கொடைக்கானல் வரைக்கும் உன்கிட்ட கூட சொல்லாம போய் அந்த தரங்கட்ட சாக்கடைய கையோட கூட்டிட்டு வந்துட்டான். என் காலேஜ் மேல கேஸ் வேற போட்டான்.
என்னதான் பிராண்டட் ஐட்டம் கையில கிடைச்சாலும் சிலருக்கு இந்த டூப்ளிகேட் ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்குது. உன் பிள்ளையோட டேஸ்ட் ஏன் இவ்வளவு லோக்கலா இருக்கு? இத பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என் பையனை மட்டும் குத்தம் சொல்லாதீங்க. சரி, உன் பிள்ளைய நான் குத்தம் சொல்லல. ஆனா அவன் அந்த பட்டிக்காட்டோட முந்தானிய பிடிச்சுக்கிட்டே திரியிறானே, வேற எப்படி அவனை இவகிட்ட இருந்து பிரிக்கிறது? அதனாலதான் சேர்த்து அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் ஜீவா உடனே வெளியில வரணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாம வெறும் கைய வீசிக்கிட்டு வருவேனா? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். ஜட்ஜி என்ன சொல்றாருங்கிறத பொறுத்து அடுத்த ஸ்டெப் இருக்கும். எல்லா பழியையும் அந்த நாட்டுக்கோழி மேல சுமத்திட்டு ஜீவாவை பக்குவமா வெளியே கொண்டு வந்துடலாம். அந்த தெருநாய்க்கு யாரு இருக்கா? கேஸ் நடத்த, செலவு பண்ண, ஜாமீன் எடுக்க. அப்போ அவளை இதோட ஒழிச்சிடலாங்கிறீங்களா? நீ உன் பிள்ளைய உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அவளை மொத்தமா நான் கட்டங்கட்டி காட்டுறேன். என் பையனை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன, முகத்தை ஏன் இவ்வளவு சோகமா வச்சிருக்க? கைய குடு குடு. சந்தோஷமா இரு, மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஓகே? ம். Yes, proceed. Thank you, Your Honor. Your Honor, இந்த கேஸில் குற்றவாளி கூண்டில் நிற்கும் இந்த பூங்கொடி அப்பாவி இல்லை. திட்டமிட்டு பல ஏமாற்று வேலைகளை செய்துள்ளார். தங்கள் முன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. Objection, Your Honor. Objection overruled. அரசு முத்திரையை தவறாக பயன்படுத்தியுள்ளார். அரசாங்கத்தையும் அவர் படித்த கல்லூரியையும் பூங்கோதை நாச்சியாரின் புகழ்மிக்க குடும்பத்தையும் தொழிலதிபர் ஸ்ரீராம் குடும்பத்தையும் திட்டமிட்டே ஏமாற்றியுள்ளார். அதன் மூலம் அவர்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்கியுள்ளார். அது மட்டுமில்லை யுவர் ஆனர், செல்வி தீபிகாவின் திருமணம் கடைசி வினாடியில் நிற்பதற்கும் இந்த பூங்கொடிதான் காரணம். தனது திருமணம் நின்று போன அதிர்ச்சியில் செல்வி தீபிகா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் யுவர் ஆனர். திரு ஜீவாவின் தாயார் மாயாவதியும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இந்த சின்ன வயதிலேயே இத்தனை தவறுகள் செய்திருக்கிறார். அடுத்து யாரும் இது போன்ற தவறுகள் செய்வதை தடுக்கும் விதத்தில் இந்த பெண் பூங்கொடிக்கு மிகவும் கடுமையான கடுங்காவல் தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டார் அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு சம்பந்தமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியம்மா? உன்கிட்ட ஏதாவது விளக்கம் இருந்தா நீ தயங்காம சொல்லலாம்.
இல்ல. சார், இந்த கேஸ் விஷயமா நான் சில விளக்கங்களை சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரோல். சார், சில வற்புறுத்தல்னால தான் நான் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். ஆனா என்னால் உடன்படவே முடியல. கடைசி நேரத்தில் நிறுத்தினாதான் மறுபடியும் என்னை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்கன்னு நினைச்சுதான் என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் தான் பூங்கொடியை பயன்படுத்திக்கிட்டேன். இந்த சர்டிபிகேட்டுக்கும் பூங்கொடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அதில் இருக்கிற பூங்கொடியோட கையெழுத்தும் என்னோட தான். நீங்க வேணும்னா அவருடைய காலேஜ் சர்டிஃபிகேட்டையும் மேரேஜ் சர்டிஃபிகேட்ல இருக்கிற கையெழுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மை புரிஞ்சிடும். சொல்லுங்க. பூங்கொடி மேல சுமத்தின இந்த குற்றச்சாட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அரசு முத்திரை தவறா பயன்படுத்துறது, போலீஸ் சர்டிபிகேட்டை தயார் பண்ணது, அது மூலமா என் குடும்பத்தையும் பூங்கோத நாச்சியார் குடும்பத்தையும் தீபிகாவை ஏமாத்தினது நான் தான் சார். எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக நான் லவ் பண்ண பொண்ணோட பேரை என் சுயநலத்துக்காக அவளுக்கே தெரியாம நான் பயன்படுத்திக்கிட்டேன். சார், நான் பண்ண தப்புக்கு ஒரு பாவமும் அறியாத அப்பாவி பணத்தை அடிச்சிடாதீங்க சார். நான் பண்ண தப்புக்கு எனக்கே தண்டனை கொடுங்க சார். இல்லை யுவர் ஆனர். இவர் லவ் பண்ண பெண்ணை காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படியெல்லாம் பொய் சொல்கிறார் யுவர் ஆனர். இல்ல சார், நான் சொல்ற எல்லாமே உண்மைதான். இந்த கேஸ், இந்த சர்டிபிகேட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு தான், அதை நான் தான் பண்ணன்றதுக்கான எல்லா ப்ரூஃபையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். வசதி இருக்குன்றதுக்காக இந்த கேஸ்ல இருந்து என்னை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. ஏழைங்கிறதுக்காக நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நான் போராடுறேன். பூங்கொடி நிரபராதி சார். என்ன மாதிரி ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நிரபராதி தண்டிக்க வேணான்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். நான் பண்ண தப்புக்கு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கொடுக்கிற தண்டனைய நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன் சார். சமர்ப்பிக்கப்பட்ட எல்லா ஆவணங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதற்கும் குற்றம் சாட்டப்பட்ட பூங்கொடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெளிவாக நிரூபணமாகிறது. ஆகவே பூங்கொடியை முழுமையாக இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறேன். அதே நேரத்தில் முழு குற்றத்தையும் ஜீவா செய்திருக்கிறார். பிறகு அவரே தனது தவறை உணர்ந்து மன்னிப்பும் கோரியிருக்கிறார். ஒரு பிரச்சனையிலிருந்து மீள இன்னொரு தவறு தீர்வாகாது என்பதை நான் அவருக்கு அறிவுறுத்துகிறேன்.
அவர் தானாக முன்வந்து தவறை ஒப்புக்கொண்டதாலும் போலி ஆவணங்களை தயாரித்து அதன் மூலம் அரசாங்கத்திடமிருந்து ஆதாயம் எதையும் பெறவில்லை என்பதையும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதையும் இந்த கோர்ட் கருத்தில் கொள்ளுகிறது. தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரியதால் அவருக்கு 4 நாட்கள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறேன். அபராத தொகையை கட்டத் தவறினால் மேலும் 6 மாத காலம் சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்பதையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். The court is adjourned. ஏதோ பெருசா சொன்னீங்க. அவளை உள்ள வச்சுட்டு என் பையனை வெளியில கொண்டு வந்துருவேன்னு. இதுதான் உங்க பவரா? மாயா, உன் புள்ள இப்படி பல்ட்டி அடிப்பான்னு யாருக்கு தெரியும்? பெரியவங்க சொல்றத கேக்குற மாதிரியா நீ உன் புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? தப்பான முறையில வளர்த்தா அதனால வர கஷ்டத்தை தாங்கிதான் ஆகணும். மாயா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஜீவா, சார் ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட மட்டும் பேசிட்டு பேசிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. அம்மா, இந்த கோலத்துல பாக்குறதுக்காகவா நான் உன்னை பெத்து வளர்த்தேன்? இது பாருப்பா, உனக்கு நல்லது சொல்லி கொடுக்கிற இடத்துலலாம் உன்னை தேடி கொண்டு போய் சேர்த்தனே, ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சப்பா. அம்மா நீங்க அழாதீங்கம்மா. நீங்க அழுதா எனக்கு ஏதோ பாவம் பண்ண மாதிரி தோணுதுமா. பண்ணக்கூடாத விஷயம் ஒண்ணு பண்ணா போதும், மத்த பாவெல்லாம் தானா வந்து சேரும். போலீஸ் ஸ்டேஷன் வாசல கூட நம்ம குடும்பத்துல யாருமே மிதிச்சதில்ல. ஆனா நீ கோர்ட்டு ஜெயிலுன்னு கிளம்பிட்டியடா. அம்மா அம்மா முதல்ல அழுகை நிறுத்துங்கம்மா, எல்லாம் சரியாயிடுமா. எப்படிடா சரியாகும்? சரி பண்ற மாதிரி தப்பையாடா நீ பண்ணிருக்க? நானும் எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கவே இல்ல. கடைசியில எவ்வளவு கேவலம் நடந்து போச்சு பாத்தியா? அம்மா நல்ல விஷயத்துக்காக நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்கம்மா, அது மாதிரி தாம்மா இதுவும்.